வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் புதினா சாதம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 கப்பு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். 1 கப் புதினா, 1 பச்சை மிளகாய், புளி, 1 பிஞ்சு இஞ்சி, மிளகாய் கொட்டை 1/2 கப் எடுத்துருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பச்சை மிளகாய், புளி, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலக்காய் கொட்டை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை வந்து தனியாக கூட ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இதுலேயே வந்து ஒரு ஓரமாக தள்ளிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா சாதம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்டால், அவளுக்காக இந்த சாதம் வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு சாதத்தை இறக்கிறாங்க. அவ்வளோதான், புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.